சூரியனுடைய சிம்ம ராசியில செவ்வாய் இருக்கு. அப்ப செவ்வாவுடைய ராசியில் சூரியனும், சூரியனுடைய ராசியில் செவ்வாய்ன்றப்ப சூரிய செவ்வாய் பரிவர்த்தனை. இப்ப புதன் வந்து அ தனுசுல இருக்கு. அ குரு வந்து கன்னியில இருக்கு. அப்ப கன்னியில இருக்கக்கூடிய குரு, புதன் பரிவர்த்தனை. அப்ப 2 ராசிகளுடைய அதிபதிகள் தங்களுடைய ராசிகளை பரிமாறிக்கொள்வது பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது பரிவர்த்தனைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வக்ரம் பரிவர்த்தனை, அதுக்கடுத்து ஒண்ணொண்ணையும் சேர்த்துக்கலாம். அந்த சந்தின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம். அப்போ ஒரு 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 ராசி என்பது 30 டிகிரி. 30, 30 டிகிரிகள், 12, 30 டிகிரிகள். ஒவ்வொரு ராசியினுடைய இந்த ஆரம்பத்தில 2 டிகிரி வந்து ஒரு ஒரு என்னன்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப சென்னையில இருக்கிறோம். இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா, அந்த மீஞ்சூர் அந்த பார்டர்லாம் போயிட்டீங்கன்னா, எல்லா பேருமே வந்து 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. இந்த பக்கமா கர்நாடகாவ தொட்டு அந்த அந்த க அ அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா, வள்ளி, ஹல்லின்னு பேர் இருக்கும் இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளயும் அந்த பேர் இருக்கும். அங்கெல்லாம் போனீங்கன்னா, கன்னடத்தையும் சேர்த்து பேசுவாங்க. கன்னியாகுமரி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, பார்டர் போயிட்டீங்கன்னா, எல்லாம் மலையாளத்தையும் சேர்த்து பேசுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த பார்டர்ல இருக்கும்போது 2 பண்புகளும் அந்த நபருக்கு இருக்கும். அதுபோல இந்த கிரகத்துக்கும், இந்த ராசியினுடைய பார்டர்ல இருக்கும்போது 2 ராசிகளுடைய தன்மைகள கொண்டு இருக்கும். வக்ரமான கிரகமும் பின்னால ராசியினுடைய தன்மையை கொண்டிருக்கும். பரிவர்த்தனையான கிரகம் தனது ராசியினுடைய தன்மையை கொண்டிருக்கும். அப்போ இந்த 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 3 ஸ்டேட்டஸ்ல கூடிய கிரகங்கள் 2 ரோல் பண்ணுது ஒரு ஜாதகத்துல.